நாரதர் அவர்கள் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணா நான் விஷ்ணுன்னு கூட வச்சுக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு கடவுள், ஒரு சிறந்த பக்தன் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, யார் சிறந்த பக்தன்? நான் தான் சிறந்த பக்தன் உனக்கு. இப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, நான் தானே. நாரதருக்கு ஆசை, அவர் எப்போவுமே நாராயண நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா. அதனால் நாரதருக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம தான் இருப்போம் விஷ்ணுவுக்கு சிறந்த, நாராயணனுக்கு சிறந்த பக்தன் அப்படி தான் சொல்ல போகிறாரு இல்லை அப்படின்ட்டு எதிர்பார்த்துனே சில பேர் கேட்போம். என்ன தானே பிடிக்கும் சொல்லிடு. கிருஷ்ணர் சொல்கிறாரு, அப்போ பதில் சொல்லலை, போயிட்டார். 2 நாள் கழித்து கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் திரைப்படத்தோட இந்த காட்சி வந்திருக்கு. ஒரு குடிசை வீடு, ஒரு கிராமம், ஒரு குடிசை வீடு, ஒரு குடியானவன், ஏழை குடியானவனா விவசாயி, அவர் மரத்து மறைவில் இருந்துக்கிட்டு நாரதரை காமிப்பார். அதோ இருக்கிறான் பார்த்தாயா, காலையில் 5 மணி, அதோ இருக்கிறான் பார்த்தாயா, அவன் தான் என் சிறந்த பக்தன் இந்த உலகத்திலேவா? ஆம். நாரதர் எப்படி பார்த்தார், இவனா? இவன் தான் என் சிறந்த பக்தன். ஒரு நாள் அவனை முழுவதும் கவனி, அப்பொழுது தெரிந்து கொள்வாய் அவன் எப்படி என் சிறந்த பக்தன். இவர் சொல்லிட்டு இவர் போயிட்டார். இவர் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு, எப்படி நான் தான் பண்ணுறான்னு தெரியலையே, இறைவன் வந்து இவனை போய் சிறந்த பக்தன்ட்டானே. அவன் காலையில் எழுந்துக்கிறாங்க, 5 மணி. நாராயணா, இந்த பொழுது நல்லபடியாக முடியணும்ப்பா, இந்த எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்ப்பா, நாராயணா பார்த்துக்கப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துக்கப்பா, என் மாடுகளை பார்த்துக்கோ, என் வயலை பார்த்துக்கோ, தண்ணி நல்லா நான் ஊற்றணும், கிணத்துல நல்லா தண்ணி இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, என் விளைச்சலில் விளையிற சாப்பாடை உலக மக்கள் எல்லாம் சாப்பிட்டு பசியாறணும்ப்பா. அவ்வளோதாங்க. ஏற்கலப்பையை தூக்கிட்டு வயலுக்கு போயிடுவார். போய் நாளெல்லாம் உழைப்பார். காலைல சாப்பாடு வராது, ஏன்னா வீட்டில் சண்டை, மனைவியும் மாமியாரும் நாத்தனாரும் அடி தட்டி நடந்துன்னு இருக்காங்க. அவர் உழைச்சின்னு இருப்பாராங்க, சாப்பாடு வராது. உழைச்சி முடிச்சுட்டு மதியம் பழுது அந்த பக்கத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க, அந்த பழுதை சாப்பிடுவார். இங்கே இங்கே சண்டை போட்டு கிடக்கும், போராட்டம். திரும்பவும் மதியம் அந்த கொஞ்சம் பழையதை சாப்பிட்டுட்டு திரும்பவும் உழைப்பார். உழைச்சிட்டு வீட்டுக்கு வருவார். வந்தால் அதே சண்டை நடந்துன்னு இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே திண்ணையில் போய் உட்காந்துப்பார், சமாதானம் பண்ண பார்ப்பார். அம்மா ஒரு பக்கம், அம்மா மனைவி ஒரு பக்கம், வந்த தங்கச்சிங்க அக்கா தங்கச்சிங்க ஒரு பக்கம், பக்கத்து எல்லாம் சண்டை, எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டு வந்து சோறை போடுவாங்க, சமைச்சு சாப்பிடுவார். அந்த பிரச்சனையை அழகாக காட்டுவாங்க. பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் சண்டை, இப்படியே பிரச்சனை, கடன் தொல்லை வந்து கேட்பாங்க, மாடு பிரச்சனை பண்ணும், அந்த குட்டியார், அந்த மாதிரி ஒன்று ஒன்றா காமிப்பாங்க. அழகாக இருக்கும், ஒரு விவசாயிக்குரிய பிரச்சனைகளே காமிப்பாங்கங்க. இதெல்லாம் தாண்டி நாரதர் பார்த்துனே இருப்பார். என்ன என்ன அப்படின்ட்டு, என்ன இப்போ என்ன நடக்க போகுது, இப்போ என்ன நடக்க போகுது, என்ன இப்போ என்னமோ நடக்க போகுது, அதுதான் கனவுக்கு. பார்த்தா ஒன்றும் நடக்கலை. நாரதர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த குடியானவன் படுக்க போகும்போது நாராயணா அப்படின்ட்டு தூங்கிடுவார். நாரதர் பார்ப்பார், ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே இல்லையே, இதை ஏன் இவர் சிறந்த பக்தன்னு சொன்னார்? கிருஷ்ணர் வருவார், என்ன என் சிறந்த பக்தனை பார்த்தாயா அப்படின்னு. என்ன அவன் சிறந்த பக்தன், ஏன் என்னாச்சு? காலையில் ஒரு முறை உன்னை நாராயணா என்று அழைத்தான், அதோடு ஒரு முறை கூட அவன் உன்னை அழைக்கவில்லை. இப்பொழுது படுக்க போகும் முன்பு ஒரே ஒரு முறை அழைத்தான், அவன் உன் சிறந்த பக்தனா? நான் உன்னை சதா சர்வ காலமும் நாராயணா 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறேனே, அவன் சிறந்த பக்தனா நான் சிறந்த பக்தனா? இப்பொழுதும் சொல்கிறேன் நாரதா, அவன்தான் என் சிறந்த பக்தன். கண்ணா, இப்படி எனக்கு கோபத்திற்கு ஆளாக்காதே, தயவு செய்து விளையாடாது, நான் தான் சிறந்த பக்தன் என்று சொல்லிவிடு. இதுவே சாமியை மிரட்டி வாங்க. சரி, நான் உன்னை சிறந்த பக்தன் என்று ஒப்புக்கொள்கிறேன், இப்பொழுதே ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீ ஒன்று செய்யணும். என்ன பண்ணும்? கிண்ணம் நிறைய எண்ணெயை கொடுத்துருவார். கொடுத்து இந்த உலகை நீ ஒரு முறை சுற்றி வர வேண்டும், அவ்வளோதான். நாரதருக்கு அது விஷயம் இல்லை இல்லையா. ஆனால் கிண்ணத்தில் இருக்கின்ற எண்ணெய் ஒரு துளி கூட சிந்தாமல் சுற்றி வா, அது ஒரு விஷயமே இல்லை என்று கிண்ணம் நிறைய எண்ணெயை வாங்கி கொண்டு நாரதர் அப்படியே பார்த்து 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 சுற்றி வந்து ஒரு துளி எண்ணெய் சிதறாமல் கொண்டு வந்து, பார்த்தியா? இப்போ சொல்லு, யார் சிறந்த பக்தன்?
சரி நாரதா, இதை சுற்றுவதற்கு எத்தனை நேரம் எடுத்துக்கொண்டாய்? 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தில் என் நாமத்தை எத்தனை முறை சொன்னாய்? நான் எங்க சொல்றது? எங்க எண்ணெய் விழுந்து விடுமோ, எண்ணெய் சிதறி விடுமோ, எண்ணெய் சிந்தி விடுமோ என்ற கவனத்துல தான் இருந்தேனே தவிர, நான் எங்க உன்னை நினைக்க, உன் நாமத்தை நினைக்க. தெரிந்து கொண்டாயா? இவ்வளவு குட்டி பிரச்சனை தான் உனக்கு கொடுத்தேன். என்னை சிந்தாம சுத்துன்னு அதுலயே என்ன நீ மறந்துட்ட. ஆனா அந்த விவசாயிக்கு நான் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தேன். கொஞ்சமா நஞ்சமா கொடுத்தேன். இப்போ கூட என்ன நினைச்சான் பாத்தியா? அவன் தான்டா சிறந்த பக்தன்.